கான்ஃபிடென்ட்டா அஃபர்ம் பண்ணாதான் உங்களோட ஆக்ஷன்ஸுக்கான ரிசல்ட்டும் பாசிட்டிவா இருக்கும். ஸோ எப்பவுமே உங்களை பத்தியும் உங்களோட கண்டிஷன்ஸ் பத்தியும் ப்ரெசென்ட்ல எப்படி யோசிக்கிறீங்கன்னு பாருங்க. அதை பொறுத்து தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். அடுத்ததா த ஆன்சர்ஸ் யூ சீக். பொதுவாவே நமக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். நமக்கு ஏன் அதெல்லாம் நடக்குது, ஒர்க் அவுட் ஆகுமா, இல்ல இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது, இதுல இருந்து ஈஸியா வெளியே வர்றது எப்படி, இப்படி ஒரு 1000 கேள்விகளுக்கு பதில் தேடிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா யாராச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு யோசிப்போம். ஆனா உங்களோட எல்லா கேள்விக்கும் சந்தேகத்துக்கும் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னா நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா உங்க ஆழ் மனசுதான் அந்த அறிவு பொக்கிஷம். அதுதான் உங்களோட எல்லா சந்தேகத்துக்கும் ரியாலிட்டியில இது நிறைய வாட்டி நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆனா அதை அவ்வளவு அட்டென்டிவா யோசிச்சு மாட்டீங்க. ஒரு பெரிய சிக்கல், நெருக்கடியான நிலையில என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தப்போ எந்த ஒரு யோசிச்சு தலைவலிதான் வரும். சரிப்போ இப்ப இதை பத்தி யோசிக்காம இருப்போம்னு அதை அப்படியே தள்ளி வச்சுட்டு உங்க வேலையை கண்டினியூ பண்ண போயிருப்பீங்க. சடனா உங்க மைண்ட்ல ஒரு ஐடியா கிளிக் ஆகும். அந்த ஐடியா யாரோடது? உங்க ஆழ் மனசுல இருந்து வந்ததா முன்னாடியே வரல. ஆழ் மனசோட குரலை கேட்கல. கான்சியஸா யோசிச்சு இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இது கரெக்டா இருக்குமா, தப்பா போனா என்ன பண்ணலாம், இப்படி லாஜிக்கலா யோசிச்சு மெல்லிய குரலை கேட்காம விட்டுட்டீங்க. இனிமே ஒரு ப்ராப்ளம் பத்தி யோசிக்கிறப்போ யோசிச்சு பார்க்க நினைச்சா கேள்வி உங்க மைண்ட்ல எல்லா பதிலுமே உங்க மைண்ட்ல ஒரு ஐடியாவா தான் வரணும்னு இல்ல. யாரோ ஒரு ரேண்டம் பர்சனோட வார்த்தையா, ஒரு டிராபிக் சைனா, எப்படி வேணா உங்களுக்கான பதில் கிடைக்கலாம். அதை ரிசீவ் பண்ணவும் அனலைஸ் பண்ணவும் உங்க மைண்ட நீங்க ஓபனா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து சப்கான்ஷியஸ். இந்த சப்கான்ஷியஸ் உங்களோட கான்ஷியஸான மைண்டுக்கும் சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி செயல்படும். இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் தான் கிரியேட்டிவ் பவர்ஸுக்கான ஒரு எல்லை இல்லாத நிலைன்னு சொல்லலாம். இதை பத்தின விஷயங்கள் இன்னும் ஒரு மர்மமாவே இருக்கு. இதோட உண்மையான பவர் என்ன, எல்லை என்ன, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நல்ல ஒரு தியானத்தின் மூலமா இதுல ஒரு அளவுக்கு நெருங்கி போக முடியும். இந்த சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்ல தெய்வீகம், அன்பு, ஆனந்தம், அமைதி, பேரன்பம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மைண்ட் தான் நம்ம லைஃபோட ஜேர்னியை கைட் பண்ணுது. நம்மளோட இன்ட்யூஷன், கிரியேட்டிவிட்டி, ஹீலிங், இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்க ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் தான் இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட். சில நேரம் உங்களோட பிரசன்ட் கண்டிஷனுக்கு கொஞ்சம் கூட சூட் ஆகாத ஒரு ஆசை உங்க மைண்ட்ல உருவாகும். டிசையர் ஏன் எப்படி உருவாச்சுன்னு எப்பயாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி நமக்கு வர சில யூனிக்கான ஆசைகள் உருவாகுன்னு சொல்றாங்க. இதுலதான் முடிவே இல்லாத क्वेश्चन பண்ணாத, உனக்கெல்லாம் அது நடக்குமான்னு யோசிக்காத ஆசைகள் கூட நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான காரணம் இந்த ஒரு சூப்பர் கான்ஷியஸ் மைண்டோட நம்ம ஈஸியா செய்ய உங்க ஆழ்மனச பத்தின இந்த சீக்ரெட்ஸ் பத்தி இதுதான் உங்களோட ஃபைனல் மெடிக்கல் சீட். ஃபைனலி யூ வில் பீ அவுட் ஆஃப் தி கவுன்சிலிங். உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ண எந்த ஒரு குறுக்கு வழியும் இல்ல. ஆனா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு ஏத்த மாதிரி ரீப்ரோகிராம் ஓகேனா நீங்க ஜாயின் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர்னு நினைச்சுக்கங்க. அந்த மெமரிக்குள்ள ஸ்டோர் பண்ணிருக்க விஷயங்களை அழிக்கவே முடியாது. புதுசா ஏதாச்சும் ஒண்ணு ஸ்டோர் பண்ணிருக்கேன் இருக்க விஷயங்களை ரீப்ளேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இதை செய்ய முடியும். அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன் மாதிரியான பிராக்டிஸ் பப்ளிஷ் ஆகும்போது உங்களோட ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும்போது உங்க மைண்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதுக்கான பல ப்ரூவ் பண்ற வழிகளா இது வரைக்கும் உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆகி இருந்த நெகட்டிவான எண்ணங்களை சரி பண்ற சில மெத்தட்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்ட்ரீட்டை விட இன்னும் அப்கிரேடேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ரவுண்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும்போது உங்களுக்கு இந்த சீட் ஓகேனா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 3 இதுதான் இந்த சீட் ஓகேனா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 3 இதுதான் அப்கிரேடேஷன். ரவுண்ட் 3 இதுதான் அப்கிரேடேஷனுக்கான ஃபைனல் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ்ல கிடைச்ச சீட்ஸ் உங்களுக்கு ஓகே இல்ல ஒபினியன். ஆனா உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறத கேளுங்க. அதுக்கு எதுவா இருந்தாலும் கண்டிப்பா கிடைக்கும். உங்களோட தேவை என்னன்னு தெளிவா யோசிக்கவே ஒரு நல்ல புரிதல் இருக்கணும். அந்த ஆழ்ந்த புரிதலோட உங்க ஆழ் மனசு கிட்ட என்ன கேட்டாலும் அது நிச்சயமா கிடைக்கும். அடுத்து விஷுவலைசேஷன். இதுதான் அப்கிரேடேஷனுக்கான ஃபைனல் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ்ல கிடைச்ச சீட்ஸ் உங்களுக்கு ஓகே இல்ல அப்படினா நீங்க இந்த ரவுண்டுக்குள்ளாடி வரலாம். அண்ட் இந்த ரவுண்ட்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படினா இதுதான் உங்களோட ஃபைனல் மெடிக்கல் சீட். இந்த ஒரு ஆசையும் உங்களோட ஃபைனல் புரிய வைக்கலாம். அடுத்தது ஸ்லீப்பிங் டெக்னிக். தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எழுந்த உடனே இருக்க அந்த அரை தூக்க நிலையும் உங்க ஆழ் மனச ப்ரோகிராம் பண்றதுக்கு சரியான நேரம். உங்களோட ஃபைனல் மெடிக்கல் சீட். ஃபைனலி யூ வில் பீ அவுட் ஆஃப் தி கவுன்சிலிங். ஆழ் மனசுல இருக்க கேள்வியை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே தூங்குறப்போ
அடுத்த நாள் இல்ல உங்களோட ட்ரீம்ஸ்ல கூட உங்க கேள்விக்கான க்ளூஸ் Finally, you will be கிடைக்கும். out of the அதே போல counseling. நீங்க அது தூங்குறப்ப உங்களோட தான் உங்க final ஆழ்மனசு medical அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ப்ராசஸ் பண்ணும். அந்த நேரம் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸுக்கும் இடமே இருக்காது. சோ முடிஞ்ச வரைக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி தான் நீங்க உங்களோட பாசிட்டிவான final medical state. மனநிலையோட இருக்கிறது இதுதான் அவசியம். உங்களோட final அடுத்தது medical state. gratitude. நன்றி சொல்ற பழக்கம் வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, நம்மளோட நல்ல மனநிலைக்குமே ரொம்ப தேவையான விஷயம். ஒரு நாள்ல உங்களுக்கு கிடைச்ச நல்ல Finally, you will விஷயங்களுக்கு be out நன்றி of the சொல்றது counseling. உங்க அதுக்கப்புறம் ஆழ்மனசுல stay around. சாட்டிஸ்ஃபைடா ஒரு கம்ப்ளீட்னஸ் உணர்வு Remain இருக்கும். இருக்கக்கூடிய ஓ, medical இன்னைக்கு எல்லாமே நல்லா நடந்திருக்கு போல stay. அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் ஸ்டோர் ஆகி அதே போல நல்ல விஷயங்களை ரிப்பீட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கும். அடுத்து அஃபர்மேஷன் மெத்தட்ஸ். நம்ம எல்லாருக்குமே எப்பவுமே நல்லது மட்டும்தான் நடக்கும்னு சொல்லிட முடியாது. சில நேரம் நீங்க எதிர்பார்க்காத விஷயங்களும் நடக்கிறப்போ உங்களுக்குள்ள சொல்ற வார்த்தைகள் தான் அந்த சூழ்நிலையை தைரியமா ஃபேஸ் பண்ண வைக்கும். Remain ஹெல்த், மணி, கரியர், ரிலேஷன்ஷிப்ஸ்னு எந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் கூட அந்த சூழலை மாத்தக்கூடிய நல்ல நேர்மறையான வார்த்தைகளை ரிப்பீட்டடா சொல்றப்போ உங்களோட திறன் என்ன, உண்மையான அபிலிட்டி என்னன்னு உங்களுக்கே நல்லா புரியும். அந்த ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷனை கூட உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்க முடியும். நீங்க ரிப்பீட்டடா சொல்ற வார்த்தைகள் தான் உங்களோட உண்மையான பிஹேவியரா ஆழ்மனசு ஏத்துக்கும். சோ கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா யோசிச்சு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை பத்தின பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டுமே சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் உங்க ஆழ்மனசுக்கு வயசே ஆகாது. அது எப்பவும் இளமையா எனர்ஜெட்டிக்கா தான் இருக்கும். உங்களோட அபிலிட்டிக்கும் உங்க லைஃபை சேஞ்ச் பண்ற வழிகளுக்கும் வயசும் சூழலும் ஒரு தடையாவே இருக்க முடியாது. எந்த ஒரு ஸ்டேஜ்லயும் உங்களோட லைஃபை கம்ப்ளீட்டா மாத்த நினைச்சா உங்களோட சூப்பர் பவரான ஆழ்மனசோட சக்தியை வச்சு அதை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இந்த பெஸ்டான கான்டென்ட்டை நாங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த ஆடியோஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நாங்க பண்ற கான்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்களும் இன்னும் சூப்பரான கான்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்போம். சோ உடனே நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எந்த ஒரு மனிதனும் அந்த ஆழ்மனசோட முழு சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் இல்ல, அதை முழுசா புரிஞ்சுக்கவும் இல்ல. ஆனா வெறும் 20-30% புரிதலை வச்சு அவங்க லைஃபை டோட்டலா மாத்தி காட்டியிருக்காங்க. நீங்களும் உங்களோட ஆழ்மனசோட அந்த மெல்லிசான குரலை ஃபாலோ பண்ணா உங்க லைஃபையும் மேஜிக்கலா மாத்த முடியும். உங்களோட லைஃப் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கான சரியான செயல்களை செஞ்சு வாழ்க்கையில வெற்றியும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அடைய முடியும். உங்க லைஃபை மாத்துறதுக்கான ஜார்னில எங்களுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பை கொடுத்து இந்த பதிவை பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள். மேலும் இது போன்ற நல்ல பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி. ஹே காய்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நடக்க இல்ல நீங்க ரொம்ப நாளா ஆசைப்படுற ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்க நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க, இல்ல கடவுள் கிட்ட போய் அப்ளிகேஷன் போடுவீங்க. கடவுளே, எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், நான் ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு கிடைக்கணும், நீதான் கடவுளே அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், இப்படி எல்லாம் ரொம்ப பாவமா ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்பீங்க. ஆனா இந்த எதையுமே செய்யாம உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடக்க நீங்க பல நாளா ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் கிடைக்க சிம்பிளா ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அது எப்படிங்க முடியும்னு கேள்விதான் கேட்பீங்க. ஆனா 200% முடியும்னு நாங்க சொல்றோம். உங்களுக்காக, உங்க ஆசைகளுக்காக இந்த பிரபஞ்சமே கூட இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இந்த பிரபஞ்ச சக்தியோட உங்களை கனெக்ட் பண்றது மூலமா இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸையும் உங்களுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்ய வைக்கலாம். அட போங்க நீங்க, நான் சொல்ற பேச்சை என் வீட்டுல இருக்கவங்களே கேட்க மாட்டாங்க, இதுல யூனிவர்ஸ் என்னோட பேச்ச கேக்குமா? ஏதாச்சும் நடக்கிற விஷயமா சொல்லுங்க. கேக்குறோமேன்னு இப்படி எல்லாம் பேசி எங்களை ஏமாத்த பாக்காதீங்க. இதுல எந்த ஏமாத்து வேலையும் இல்லைங்க. பல பேர் அவங்க லைஃப்ல ட்ரை பண்ண ஒரு வழி இது. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, எந்த ஒரு ஹையர் எனர்ஜியும் நம்பாதவங்க கூட இந்த வழிகளை யூஸ் பண்ணி அவங்களோட கனவு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் யாருக்கோ எங்கேயோ நடக்கிற அபூர்வமான விஷயங்கள் இல்ல. சில பேர் அவங்க டெய்லி லைஃபையே அவங்களுக்கு பிடிச்சதா மாத்தி அமைச்சுக்கிட்டு லைஃபை ரொம்ப ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா வாழறாங்க. இவங்களுக்கு யூனிவர்ஸ் கூட சேர்ந்து ஒரு சிங்க்ல இருக்கிறது எப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்ச சக்திய அவங்களுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்ய வைக்கிற வழிகளையும் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா என்ன செய்வீங்க? யாரால உங்க வேலை நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்க. அவங்க யாரு, அவங்களோட வேலை என்ன, எப்போ ஃப்ரீயா இருப்பாங்க, எந்த மாதிரி சொன்னா அவங்க உங்களோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் நல்லா யோசிச்சு அதுக்கேத்த முயற்சிகளை செஞ்சா மட்டும்தான் யாரோ ஒருத்தரை உங்களுக்கான வேலையை செய்ய வைக்க முடியும். அதே கான்செப்ட் தான் யூனிவர்ஸ் கூடயும் இருக்கணும். யூனிவர்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்றது? உங்க மனசுல இருக்க ஆசைகளை, கனவுகளை எந்த விதத்துல யூனிவர்ஸ்க்கு புரிய வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். உங்க மனசுல இருக்க எந்த ஒரு கனவையும் ஈஸியா ரியாலிட்டியா மாத்த முடியும். வெறும் கனவுகள், இலக்குகள் மட்டும் இல்ல, உங்களோட ஒரு நாள் ஆக்டிவிட்டீஸ் கூட உங்களுக்கு ஏத்த மாதிரி அமைச்சுக்க முடியும். அன்னைக்கு நிம்மதியா இருப்பீங்கன்னு புரிய வச்சா போதும். உங்களோட ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு ஏத்த கனவு நாட்களா மாத்திக்கலாம். இந்த போரிங்கான லைஃபை வச்சுக்கலாம். விஷயத்துக்கு வாங்கன்னு
சொல்றது எங்களுக்கு கேக்குது. யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபேவரா வேலை செய்யும். ஃபைனல் மெடிக்கல் சீட் உங்களை நீங்க கனெக்ட் பண்ற வழிகள் என்ன அத பத்தி சொல்ல போறதுதான் இந்த பதிவு. முதல்ல யூனிவர்ஸ்னா என்ன, அது கூட நீங்க கனெக்ட் ஆனா என்ன நடக்கும், ஏன் இதெல்லாம் செய்யணும், நம்ம ஹாப்பியா இருக்க யூனிவர்ஸ் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் உங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு பல பேரு மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. யார பார்த்தாலும் நான் என்னோட லைஃப்ல மேனிஃபெஸ்ட் பண்ணேன், அப்படியே நடந்துச்சு, என்னோட ட்ரீம் லைஃப லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இவ்ளோ ஏன், சில ஃபேமஸான சினிமா பர்சனாலிட்டிஸ், செலிபிரிட்டிஸ் கூட மேனிஃபெஸ்டேஷன் பத்தி பேசுறாங்க. அவங்க லைஃப்ல நடந்த நல்ல விஷயங்களை ஷேர் பண்றாங்க. இதெல்லாம் ஏதோ ரீசெண்டா கண்டுபிடிச்ச விஷயமா இருக்கும்னு பாதி பேருக்கு ஒரு டவுட் இருக்கவே செய்யுது. சீசனா ஏதோ ஒரு விஷயத்த ட்ரெண்ட் ஆக்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு. உங்களோட ஃபைனல் மெடிக்கல் சீட், இவங்க எல்லாம் ஃபைனல் மெடிக்கல் சீட், ஃபைனலி யூ வில் பீ அவுட் ஆஃப் தி கவுன்சிலிங். அதுக்கப்புறம் ஸ்ட்ரே ரவுண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய மெடிக்கல் சீட்ஸ் ஃபில் பண்றதுக்காக இந்த ரவுண்ட கண்டக்ட் பண்ணுவாங்க. முக்கியமா பிஃபோர் ரவுண்ட்ஸ்ல ஜாயின் பண்ண யாருமே தவம் செஞ்சு அவங்க பத்தின உண்மைகளை தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்பதான் மெடிடேஷன் பத்தின பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்க முக்கியமா கண்டக்ட் பண்ணுவாங்க. முக்கியமா பிஃபோர் கண்டக்ட் பண்ணுவாங்க. முக்கியமா பிஃபோர் ரவுண்ட்ஸ்ல ஜாயின் பண்ண யாருமே இந்த ரவுண்டுக்கு போக முடியாது. இந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்க ஒரு ஹையர் எனர்ஜியோட கனெக்ட் பண்றது யூஸ்ஃபுல்லான ரொம்ப சுலபமா இந்த விரும்பின எல்லாத்தையும் அடைய முடியும். எண்ணங்கள் உறுதியா இருந்தா உங்களோட வாழ்க்கையும் நீங்க நினைச்ச மாதிரி இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாவே ஆவீங்க. இந்த கான்செப்ட் தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்க பல முக்கியமான மனிதர்கள் படிச்சு பிராக்டிஸ் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன்ங்கிற பேர்ல திரும்பவும் நம்மகிட்ட ரீஇன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மெடிடேஷனை ஒரு லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்டா நம்ம ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடியே இந்த வெஸ்டர்ன் மக்கள் அதோட உண்மையான பலனை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. சுவாமி விவேகானந்தா, பரமஹன்ச யோகானந்தா அண்ட் BKS ஐயங்கார் மாதிரி பெரிய மகான்களோட கைடன்ஸ் அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல பரவி இருந்துச்சு. வில்லியம் வாக்கர் ஆட்கின்சன், ஜோசப் மர்ஃபி மாதிரி பல ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் இந்த மைண்ட் டெக்னிக்ஸ் பத்தியும் மெடிடேஷன் பத்தியும் பேசியிருக்காங்க. டெய்லி ஹேபிட்டா ஃபாலோ பண்ணக்கூடியதா இருக்கு. இந்த யூனிவர்ஸுக்கு பெரிய சக்தி இருக்கு. இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அதே அளவுக்கான சக்தியும் ஆற்றலும் இருக்கு. அதை உணர்ந்து அந்த சக்திகளை உங்களுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்க முடியும். யூனிவர்ஸ் கூட சேர்ந்து வாழ்றது அப்படின்னு சொன்னா உங்களோட ஹையர் எனர்ஜியோட உங்களை கனெக்ட் பண்றதுன்னு அர்த்தம். மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஜாயினோட ஃபாலோ பண்ணி வச்சுக்கோ. ஒரு டெக்னிக் இருக்கக்கூடிய ஆசை மட்டும் நிறைவேற்ற ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இல்ல, இது ஒரு ஜர்னி மாதிரி. ஆல் இந்தியா கவுன்சிலிங் அண்ட் ஸ்டேட் கவுன்சிலிங்ல என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கும் அதோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரவுண்ட் 1 ஆஃப் கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் இருக்கும். இதுல சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாஸ்க். நீங்க எப்படி அலைன்டா இருக்க முடியும்? ஸ்டேட் கவுன்சிலிங்ல என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கும் அதோட டீடைல்ஸ் தெளிவா இருக்கணும். எது செஞ்சா உங்களோட லைஃப் மாறும்னு நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. உங்க மனசுல அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்படும். எந்த ஒரு செயலையும் உறுதியான எண்ணத்தோட, நேர்மறையான நம்பிக்கையோட செய்வீங்க. பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டுமே உங்களுக்குள்ள அதிகமா ஏற்படும். லைஃபோட நேச்சுரல் ஃப்ளோவை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது எல்லாமே உங்களோட நல்லதுக்காக நினைப்பீங்க. லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது போல உணர்வீங்க. இதெல்லாம் நடந்தா யூனிவர்ஸ் கூட நீங்க சேர்ந்து வேலை செய்யறீங்கன்னு உங்களுக்கே புரியும். ஓகே, கேட்க என்னவோ நல்லாதான் இருக்கு. ஒருவேளை எனக்கு இதெல்லாம் நடக்கல, ஆனா நடந்தா நல்லா இருக்குமேனு தோணுது. அப்போ நான் என்ன செய்யணும்? இந்த யூனிவர்ஸ் கூட எப்படி ஒரே சிங்க்ல இருக்க முடியும்? அதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்களேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா, எங்களோட நோக்கமே அதானே. ஒருவேளை யூனிவர்ஸ் உங்களோட எண்ணங்களுக்கு துணை போகணும்னு நீங்க ஆசைப்பட்டா அதுக்கான சில வழிகள் இருக்கு. அதையும் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கோ கிரியேட்டர்னு புரிஞ்சுக்கணும். கோ கிரியேட்டர்னா உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை யாரோ ஒருத்தர் மேல இருந்து உருவாக்குறது இல்ல. உங்க வாழ்க்கைய நீங்க தான் டிசைன் பண்றீங்க. அதுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். உங்களோட எண்ணங்கள் ஒரு ஸ்பெசிபிக்கான ஆசைகள் மேல ஃபோக்கஸ் பண்றப்போ உங்களுக்கான வாழ்க்கைய நீங்களே உருவாக்குறீங்க. உங்களோட ஆசைகள் அந்த ப்ளூ பிரிண்ட் கிளியரா இருந்தா மட்டும்தான் யூனிவர்ஸ் உங்களோட தேவைகள் என்னன்னு கரெக்டா புரிஞ்சுக்கும். இதே அவ்வளவு முக்கியமா சொல்றோம் தெரியுமா? நமக்கு எப்பவுமே பெரிய ஆசைகள் இருந்துகிட்டே இருக்கும். அன்னைக்கு தேவை என்னவோ அதை மட்டுமே யோசிக்கிற ஒரு லைஃப்ல இருப்பீங்க. பெரிய ஆசைகள் நிறைவேற அதிகமான டைம் ஆகும்னு உங்களுக்கு நீங்களே சமாதானம் பண்ணிப்பீங்க. ஆக்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரியான ஒரு லைஃப்ல தான் நீங்க ஸ்டக் ஆயிருக்கீங்க. ரவுண்ட் 1 ஆஃப் கவுன்சிலிங்ல பாருங்க. யூனிவர்ஸ் உங்களோட மனசுல இருக்க ஆசையை புரிஞ்சுக்க உங்களோட எண்ணங்கள் தெளிவா இருக்கணும். ஒவ்வொரு நாளையும் உங்களோட கனவு வாழ்க்கைய வாழ தயார்படுத்திக்கிற முயற்சிகளை நீங்க எடுக்கணும். உங்க எண்ணங்கள் மட்டும் தெளிவா இருந்தா பத்தாது. யூனிவர்ஸுக்கு எண்ணங்களை விட உங்களோட எமோஷன்ஸ் ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும். உங்க ஆசைகளோட அதுக்கான நல்ல உணர்வுகளும் சேரும்போது
பிரபஞ்சம் உங்களோட விருப்பங்களை சுலபமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். உங்களோட தாட்ஸுக்கும் எமோஷன்ஸுக்கும் இருக்க கனெக்ஷனை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களோட ட்ரீம் ஜாப்பை மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னு வைங்க. அதுதான் உங்களோட கரியரை டெவலப் பண்ண ஒரு நல்ல சான்ஸ் நினைக்கிறீங்க. அந்த எண்ணத்துல உறுதியா இருக்கீங்க. ஆனா உங்க எமோஷன்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணலனா, அந்த ஜாபை பத்தி யோசிக்கிறப்போ, அதுக்கான ஆக்ஷன்ஸை செய்யறப்போ, நமக்கு இது கிடைக்குமா, இந்த வேலை கிடைக்கலனா என்ன செய்யறது, இப்படி ஒரு சந்தேகம், பயம் உங்க மைண்ட்ல இருந்தா உங்களோட உணர்வுகள் கம்மியான வைப்ரேஷன்ல இருக்கும். நமக்கு இருக்க எனர்ஜியை பொறுத்து தான் நமக்கான சூழ்நிலைகளை நாமளே உருவாக்குறோம். நீங்க பயம், பதட்டம், பொறாம, கில்ட்டி ஃபீல், கோவம் இந்த மாதிரியான கம்மியான எனர்ஜியை வெளிப்படுத்துறப்போ அதுக்கேற்ற வைப்ரேஷன்ல இருப்பீங்க. யூனிவர்ஸும் உங்களுக்கு இந்த வைப்ரேஷனோட மேட்ச் ஆகிற நிகழ்வுகளை மட்டுமே உருவாக்கும். இல்லனா அதுக்கேற்ற நிகழ்வுகளை மட்டுமே உங்க மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணும். அப்ப எல்லாமே தப்பா நடக்கிறது மாதிரியே தோணும். இதென்ன நான் பயந்த மாதிரியே நடக்குதுன்னு நீங்களே சில சமயம் ஆச்சரியமா யோசிப்பீங்க. உண்மையை சொல்ல போனா அந்த நெகட்டிவ் எமோஷனை சூஸ் பண்ணதே நீங்க தான். சோ உங்களோட சிச்சுவேஷனை நீங்க தான் உருவாக்குனீங்க. ஆனா அதை புரிஞ்சுக்காம யாரும் உங்களுக்கு கெட்டது செஞ்ச மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. என்னோட லைஃப்ல ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா, இது வெறும் மாசான சினிமா டயலாக்னு மட்டும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதான் உண்மை. இதுதான் உங்களோட பவர். உங்களோட ஒவ்வொரு சூழலையும் நீங்களே உருவாக்க முடியும். அதுக்கான தகுதியும் திறனும் உங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அதை அக்னாலேஜ் பண்ணாம இருக்கிறது தான் நம்ம செய்யற தப்பு. நம்மளோட இன்டென்ஷன் தான் யூனிவர்ஸுக்கு அனுப்புற பவர்ஃபுல்லான சிக்னல். உங்களோட நோக்கம் எதுல ஃபோக்கஸ் பண்ணிருக்கோ அப்படிதான் உங்க வாழ்க்கையும் இருக்கும். உங்களோட ஆசைகளோட இணைஞ்ச ஒரு தெளிவான நோக்கம் இருந்தா யூனிவர்ஸ் உங்களோட கனெக்ட் ஆகி இருக்கும். கன்விக்ஷன்ங்கிற வார்த்தைக்கு நம்பிக்கைன்னு அர்த்தம். உங்களோட நம்பிக்கையான எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையா மாறுதுன்னு புரிஞ்சுக்கணும். தாட்ஸ்ல பாசிட்டிவ் நெகட்டிவ்னு டிஃபரன்ஸ் இருக்காது. அதனால வர விளைவுகளை பொறுத்து தான் அந்த எண்ணங்கள் நல்லதா கெட்டதா மாறும். உங்களை ஹையர் எனர்ஜியோட இருக்க வச்சா அது நல்ல எண்ணம். தப்பான ஒரு வைப்ரேஷன்ல இருக்க மாதிரியான எண்ணங்களை நெகட்டிவ் தாட்ஸ்னு சொல்றோம். உங்களோட ஆசைகளோட மேட்ச் ஆகிற பாசிட்டிவான எண்ணங்களை அப்ளை பண்ண இந்த யாரெல்லாம் உங்களோட சேர்ந்து வேலை கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்க. எல்லாமே சேர்ந்து கனெக்டடா இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. நீங்க மட்டும் தனியா இல்ல. உங்களோட இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒன்னா இணைஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கான நல்ல சூழ்நிலைகளை நீங்களே உருவாக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் அலோகேட் விட இன்னும் அப்கிரேடேஷன் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். உங்க எண்ணங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும்போது உங்களுக்கு இந்த சீட்டுக்கும் மேட்ச் ஆகுற அந்த எனர்ஜி தான் உங்களோட கிரியேட்டிங் பவர்னு உணரணும். அந்த புரிதல் உங்களோட எல்லா ஆசைகளையும் ரியாலிட்டில கொண்டு வரும். உங்க எண்ணங்கள் இதுதான் அப்கிரேடேஷனுக்கான ஃபைனல் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் டூ ஆக்ஷன்ஸ் எடுக்க தயாரா இருந்தா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்காக வேலை செய்யும். சரி, இந்த கோ கிரியேஷன்ல நமக்கு வர நெகட்டிவான எண்ணங்களை எப்படி சரி செய்யலாம்? ஸ்கேர்சிட்டி தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் மைண்ட் செட். நம்ம மைண்ட்ல எப்பவுமே சில நெகட்டிவான நம்பிக்கைகள், ஃபர்ஸ்ட் டூ ரவுண்டுக்கான ஃபைனல் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் டூ ரவுண்ட்ஸ்ல கிடைச்ச சீட் பண்றத பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தாலும் உங்க மைண்ட்ல இருக்க நெகட்டிவ் தாட்ஸை சரி செய்ய முடியாம போனா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் தப்பா போகலாம். யூனிவர்ஸ் உங்க கூட கனெக்டடா இருக்கிறத புரிஞ்சுக்காமலே போக வாய்ப்பு இருக்கு. நமக்கான நல்ல ரிசோர்சஸ், சக்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ரவுண்ட்ல நீங்க ஜாயின் ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் உங்க இன்டென்ஷன்ல ஃபோக்கஸ்டா இருக்க ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு ஆழமா இருக்க அந்த குறைவான மதிப்பு உங்களை விடாம தடுக்கும். உங்களோட செல்ஃப் இமேஜ சரி செய்யறது மூலமா இந்த நெகட்டிவான எண்ணங்களை வளர விடாம தடுக்க முடியும். செல்ஃப் குவெஸ்சனிங், செல்ஃப் ரியலைசேஷன். நீங்க இந்த ரவுண்டுக்குள்ளாடி வரலாம். அண்ட் இந்த ரவுண்ட்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படினா இதுதான் உங்களோட ஃபைனல் மெடிக்கல் சீட். ஃபைனலி யூ வில் பீ அவுட் ஆஃப் தி கவுன்சிலிங். அது தப்பான நம்பிக்கைகள் யூனிவர்ஸ் கூட உங்களுக்கு இருக்க கனெக்ஷனை பிளாக் பண்ணும். உங்களோட திங்கிங் பேட்டர்னை மாத்துறது மூலமா மட்டுமே இந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருந்து வெளிவர முடியும். ரிமைனிங் இருக்கக்கூடிய மெடிக்கல் விதத்தை மாத்தணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு இன்னும் ஆழமா யோசிச்சு முயற்சி பண்ணணும். என்னால இவ்வளவுதான் படிக்க முடியும், எனக்கெல்லாம் லக்கே இல்ல, என்னோட பிசினஸ் சரியா போகாததுக்கு காரணம் என்னோட கெட்ட நேரம் தான், இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்க மனசை ஃபோக்கஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷன் இன்னும் டீப்பா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எதனால அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் உருவாகுது, அந்த சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்ன, உங்க கான்ஷியஸான தாட் ப்ராசஸ்னால இந்த சூழ்நிலையை மாத்த முடியுமா, இதெல்லாம் யோசிக்க கத்துக்கணும். வெறும் யோசனைகளை செஞ்சா உங்க மைண்ட்ல புது கன்ஃபியூஷன்ஸ் மட்டும்தான் ஏற்படும். இந்த சமயத்துல நல்ல டீப்பான மெடிடேஷன் பிராக்டிசஸ் உங்களோட மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். இது வரைக்கும் ஆட்டோமேட்டிக் தாட்ஸ்ல கட்டி வச்சிருந்தவங்க மனசை அதுல இருந்து ரிலீஸ் பண்ண இந்த மெடிடேஷன். மைண்ட் எப்பவுமே ஒரே மாதிரியான தாட்ஸ் லூப்லயே இருக்கும். இது நடந்தா நல்லது, இந்த விஷயம் தப்பா போனா நமக்கு பாதிப்பு ஏற்படும், அதனால பல குழப்பங்கள் வரும். இப்படி ஒரு லூப் மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி பல கன்ஃபியூசிங் தாட்டுக்குள்ள மட்டும்தான் நெகட்டிவான எண்ணங்களும் தப்பான நம்பிக்கைகளும் விட்டு போகாம இருக்கு. வெளியே வர உங்க மைண்ட்ல ஒரு கிளாரிட்டியான ஃபோக்கஸை மெயின்டைன் பண்ண உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல கவனம் செலுத்த கண்டிப்பா உதவி பண்ணும். பழைய மெமரிஸ்குள்ள போகாம பிரசன்ட்ல உங்க மைண்ட ஃபோக்கஸ் பண்ண வைக்க முடிஞ்சா உங்களுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். குறைகளை மீறி வாய்ப்புகள்ல கவனம் செலுத்துறப்போ உங்களோட பொட்டன்ஷியலை யூஸ் பண்ற வழிகள் தெரியும். அஃபர்மேஷன் பேஸ்ட் மெடிடேஷன்ஸை பிராக்டிஸ் பண்றப்போ ரொம்ப நாளா பதிஞ்சு போயிருக்க
தவறான நம்பிக்கைகளை முழுசா நீக்க முடியும். மெடிடேஷன் பிராக்டிசஸை டெய்லி பண்றப்போ உங்களுக்கான எமோஷனல் ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ற வழிகள் தெரியும். எப்போல்லாம் ஒரு நெகட்டிவான தாட் ஏற்படுதோ உடனே உங்க மைண்ட் அலர்ட் ஆகி அதுக்கு ரியாக்ட் பண்ணாம அந்த All India Counseling and State Counseling. பயம், All India பதட்டம், Counseling கோபம் and State இதெல்லாம் Counselingல இல்லாம அந்த என்னென்ன நிகழ்வுக்கு ரவுண்ட்ஸ் இருக்கும் பின்னாடி இருக்க விஷயத்தை கவுன்சிலிங்ல மட்டும் பார்க்க முடியும். ஆல் இதுக்கு இந்தியா முன்னாடி கவுன்சிலிங் உங்களுக்கு அண்ட் நடந்த ஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸஸோட கவுன்சிலிங்ல கம்பேர் என்னென்ன ரவுண்ட்ஸ் பண்ணாம இருக்கும் இந்த மொமெண்ட்ல நடக்கிற விஷயங்களை மட்டும் கவனிக்க முடிஞ்சா உங்க ஆழ்மனசுல இருக்க நெகட்டிவான ரவுண்ட்ஸ் இருக்கும் எண்ணங்களோட ஸ்ட்ரென்த் கம்மியாகும். என்னென்ன இந்த ரவுண்ட்ஸ் நொடி, இருக்கும் இந்த நேரம் என்ன ரவுண்ட்ஸ் செய்யணும், என்ன செஞ்சா கரெக்டா இருக்கும்னு யோசிச்சா பல பிரச்சனைகளுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். இந்த கிளாரிட்டியான எண்ணங்கள் யூனிவர்ஸ் கூட உங்களை க்ளோஸான கான்டாக்ட்ல என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கும் எந்த ஒரு மைண்ட்ல இல்லைங்களா? நெகட்டிவான என்னென்ன எண்ணங்கள் rounds? கம்மியா இருக்கோ ஆல் அந்த இந்தியா கவுன்சிலிங் கிளாரிட்டியான அண்ட் ஸ்டேட் தாட்ஸ் கவுன்சிலிங்ல கண்டிப்பா என்னென்ன யூனிவர்ஸ்க்கு ரவுண்ட்ஸ் ஈஸியா இருக்கும் ரீச் and ஆகும். அதோட உங்களோட ரவுண்ட்ஸ் பொட்டன்ஷியல்ல இருக்கும் and முழுசா அதோட நம்பிக்கை வைங்க. டீடைல்ஸ் இந்த யூனிவர்ஸோட தெரிஞ்சு அபண்டன்ட் ரிசோர்சஸ்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லையில்லா வாய்ப்புகள்ல உங்க ஃபோக்கஸை இருக்கும் அதிகப்படுத்துங்க. and அதோட உங்களுக்கான கனவுகளுக்கு பிரபஞ்சம் கட்டாயம் இருக்கும் உதவி and பண்ணும். அதோட உங்களுக்கு வர rounds பல இருக்கும் and டிஸ்ட்ராக்டிவான அதோட எண்ணங்கள்ல இருந்து உங்களை தள்ளி வைக்க உங்களோட நல்ல நோக்கங்களை மட்டும் யோசிக்க இந்த மெடிடேஷன் பிராக்டிஸ் ரொம்ப நல்ல டூலா இருக்கும். சரி, நெகட்டிவ் இருக்கும் and தாட்ஸ் அதோட சரிப்படுத்தியாச்சு. டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தது இந்த உங்க வீடியோ லைஃபோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க இருக்கும் and ஆசைப்படுறீங்களா? அதோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த purpose of வீடியோவை your ஸ்கிப் life. நம்ம ஒவ்வொருத்தவங்களோட ஆசைகளும் விருப்பங்களும் வெவ்வேறையா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஸ்கில், நாலேஜ், பண்ணாம பாருங்க ரவுண்ட் 1 அந்த வழியை ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் உங்களோட உண்மையான விருப்பங்கள் ஸ்கிப் பண்ணாம என்னன்னு பாருங்க தெரிஞ்சுக்க ரவுண்ட் முடியும். 1 ஆஃப் உங்களோட கவுன்சிலிங் பேஷனை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்க லைஃபை ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். கரியர், வீடியோவை ஜாப் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க இல்லாம லைஃப்ல நீங்க இந்த எதை வீடியோவை அடைஞ்சா ஸ்கிப் பண்ணாம சந்தோஷமா பாருங்க இருப்பீங்கன்னு உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் அந்த இன்டென்ஷனை நீங்க யூனிவர்ஸ்க்கு கன்வே பண்ண முடியும். ஃபினான்ஷியல் இந்த ஸ்டேட், வீடியோவை லைஃப் ஸ்கிப் பண்ணாம ஸ்டைல், பாருங்க ஹெல்த், ரிலேஷன்ஷிப் and அதோட இந்த எல்லா ஆஸ்பெக்ட்லயும் உங்களோட ஆல் இந்தியா பேஷனேட்டான கவுன்சிலிங் ஐடியாஸ் அண்ட் ஸ்டேட் மட்டும்தான் ஒரு கவுன்சிலிங்ல நிலையான என்னென்ன சந்தோஷத்தை தரும். ரவுண்ட்ஸ் இந்த இருக்கும் லைஃப்ல and உங்களோட அதோட பேஷன் டீடைல்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டுபிடிங்க. இந்த அந்த வீடியோவை ஸ்கிப் விஷயத்துக்கு பண்ணாம ஒரு கோலை செட் பண்ணுங்க. ஒரு தெளிவான பிளானோட இருக்க கோல் ரொம்ப சீக்கிரமா உங்க ரியாலிட்டியா மாறும். வெறும் கற்பனைகளும் பகல் கனவுகளும் மட்டும் இருந்தா உங்களால எந்த ஒரு நிலையான முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது. உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்க அந்த ஐடியாஸ் தான் உங்களோட டீடைல்ஸ் லைஃபா மாறும். தெரிஞ்சுக்கணும்னா நல்ல இந்த ஜர்னலிங் வீடியோவை ஹாபிட் இருந்தா உங்க லைஃபோட பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்களோட மனசுல இருக்க ஆசைகளையும் கனவுகளையும் நோட் பண்ணி வைக்கிற ஒரு பழக்கம் தான் ஜர்னலிங். வெறும் ஆசைகள்னு இல்லாம அது நடக்கிறப்போ உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெளிவா யோசிக்க முடியணும். அந்த கனவுகளை வார்த்தைகளா மாத்துறப்போ உங்க மைண்ட்ல அதை பத்தின தெளிவான எண்ணங்களும் உருவாகும். ஒருவேளை அது உங்களோட பேஷனா இல்லாம இருந்தா உங்களால ஒரு லெவலுக்கு மேல அந்த நிகழ்வை யோசிச்சு பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஜர்னலிங் ஹேபிட்டை உங்களோட ஹாபியா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரீ டைம்ல உங்க மைண்ட்ல வர எண்ணங்களை நோட் பண்ணி வச்சு பாருங்க. இத கண்டினியூஸா அதோட செய்யறப்போ டீடைல்ஸ் உங்க மனசுல தெரிஞ்சுக்கணும்னா இருக்க இந்த ஆழமான வீடியோவை ஸ்கிப் ஆசைகள் பண்ணாம வெளிய பாருங்க வரும். ரவுண்ட் உங்க இந்த லைஃபோட வீடியோவை உண்மையான ஸ்கிப் பண்ணாம பர்பஸ் பாருங்க என்னன்னு ரவுண்ட் உங்களுக்கே 1 ஆஃப் தெரியும். இது தெரிஞ்சா அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வீடியோவை ஆக்ஷன்ஸ் ஸ்கிப் பண்ணாம பத்தியும் பாருங்க யோசிக்க ரவுண்ட் ஆரம்பிப்பீங்க. 1 ஆஃப் இந்த கவுன்சிலிங் பிளானிங் ரவுண்ட் யூனிவர்ஸுக்கு 1 ஆஃப் உங்களோட கவுன்சிலிங்ல இன்டென்ஷன் எதை பாத்தீங்கன்னா நோக்கி உங்களோட இருக்குன்னு தெளிவா ரெஜிஸ்ட்ரேஷன் உணர்த்தும். அண்ட் பேமெண்ட் அப்போ ப்ராசஸ் அதுக்கான இருக்கும் எல்லா இதுல பாசிபிலிட்டியும் உங்க சாய்ஸ் ரியாலிட்டியில ஃபில்லிங் கொண்டு வரும். நெக்ஸ்ட் நமக்கு இருக்க நெகட்டிவ் எண்ணங்களை ப்ராசஸ் ஸ்கேர்சிட்டி இருக்கும் மைண்ட் செட்டை இதுல எப்படி சரி செய்யறது. சாய்ஸ் இப்போ ஃபில்லிங் அடுத்து உங்க ஆழ்மனசை கண்ட்ரோல் பண்ற முறைகளையும் அது மூலமா யூனிவர்ஸ்க்கு உங்களோட எண்ணங்களை டிரெக்டா சொல்றதும் எப்படின்னு பார்க்கலாமா? சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ்மனதின் சக்தி. யூனிவர்ஸுக்கு தெளிவான எண்ணங்கள் தான் புரியும்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டோம். ஆனா நமக்கும் தெளிவுக்கும் ரொம்பவே தூரம். சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டாலே அதுக்கு அட்லீஸ்ட் 2 இல்ல 3 ஆப்ஷன் நம்ம மைண்டுக்குள்ள ஓடும். இந்த நிலையில நம்ம லைஃபுக்கு நல்லது எதுன்னு யோசிச்சா அப்போ எத்தனை ஆப்ஷன்ஸ் யோசிப்போம் தெரியுமா? அதுக்கு லிமிட்டே இருக்காது. இந்த எல்லா ஆப்ஷன்லயும் எது பெஸ்ட்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சாய்ஸ் ஃபில்லிங் யார்கிட்ட அப்படி கேட்டா அதுக்கான சரியான பதில் கிடைக்கும்? சாய்ஸ் பிறந்ததுல இருந்து உங்க கூடவே இருக்க ஒருத்தர், உங்களை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் மட்டும்தான் அதுக்கு சரியான பதில சொல்ல முடியும். அந்த ஒருத்தர் வேற யாரும் இல்ல, நீங்க இதுவரை பார்க்காத உணராத உங்க ஆழ்மனசுதான். ஆழ்மனசோட சக்தியை பத்தி ஜோசப் மர்ஃபி எழுதின புக்ல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு நல்ல ரீடிங் ஹேபிட் இருந்தா ரொம்ப டீடைல்டா அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவுல உங்க ஆழ்மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றது, யூனிவர்ஸ் கூட உங்களை கனெக்ட் பண்ண உங்களோட ஆழ்மனசை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு கம்ப்யூட்டர் இதுல மாதிரி. சாய்ஸ் இந்த ஃபில்லிங் கம்ப்யூட்டர்ல அப்படிங்கிறது உங்களோட எல்லா மெமரியும் ஒரு ஸ்டோர் முக்கியமான ஆயிட்டே இருக்கும். டாஸ்க் உங்களோட பயம், பேமெண்ட் நம்பிக்கை, ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கும் நடந்த இதுல மோசமான சாய்ஸ் நிகழ்வுகள், ஃபில்லிங் அதுல உங்களுக்கு ஏற்பட்ட அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான முக்கியமான எமோஷன்ஸ், டாஸ்க் உங்க இது ஆசை, முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹேபிட்ஸ், அப்படிங்கிறது இப்படி ஒரு எல்லாமே முக்கியமான அதுல ஸ்டோர் டாஸ்க் ஆகி இது இருக்கும். ஒரு முடிஞ்சதுக்கு அப்புறமா சிச்சுவேஷனை எப்படி உங்களோட நீங்க ஹேண்டில் ரேங்க் அண்ட் பண்றீங்க, அதுல உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாமே அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்க எண்ணங்கள் தான் முடிவு செய்யுது. இந்த மைண்டை கரெக்டா ஆக்சஸ் பண்ண முடிஞ்சா யூனிவர்ஸ் கூட உங்களை கனெக்ட் பண்ண முடியும். நீங்க நினைக்கிறத இந்த பிரபஞ்ச சக்தி மூலமா நிறைவேற்றிக்க முடியும். இதுக்கு இது நிறைய முடிஞ்சதுக்கு பிராக்டிசஸ் முக்கியமான இருக்கு. டாஸ்க் பாசிட்டிவ் இது முடிஞ்சதுக்கு அஃபர்மேஷன்ஸை அப்புறமா ரிப்பீட்டடா இது சொல்றது, முடிஞ்ச நல்ல விஷுவலைசேஷன் பயிற்சிகள், தீட்டா ஸ்டேட் ப்ரோக்ராமிங், கிராட்டிடியூட் டாஸ்க் பிராக்டிஸ், இது முக்கியமான இதெல்லாமே டாஸ்க் உங்களோட இது சப்கான்ஷியஸ் முடிஞ்சதுக்கு மைண்டை அப்புறம் ட்ரெயின் பண்ற வழிகள். இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த நம்பிக்கைகள் இது அழிச்சு முடிஞ்சதுக்கு புது அப்புறமா எண்ணங்களை உங்களோட பதிய ரேங்க் வைக்க அண்ட் வழிகள். மார்க்கை பேஸ் பண்ணி அஃபர்மேஷன்ஸ், ரவுண்ட் 1ஓட நேர்மறையான வாக்கியங்கள்,
இது உங்க ஆழ் மனசுல இதுவரைக்கும் பதிஞ்சு போயிருந்த தப்பான எண்ணங்களை போக வைக்கும். ரவுண்ட் ஆரம்பத்துல இந்த பண்ணி அஃபர்மேஷன்ஸ் round உங்களை ஒன்னோட நீங்களே ஏமாத்திக்கிற வழியோன்னு சந்தேகப்பட ரவுண்ட் ஒன் வைக்கும். மார்க்க நம்மகிட்ட பேஸ் பணம் பண்ணி இல்லாதப்ப ரவுண்ட் கூட ஒன்னோட நான் ரிசல்ட்ஸ் மிகுதியான பப்ளிஷர் பணத்தை ஈர்க்கிறேன்னு சொன்னா அதை நம்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ரிப்பீட்டடா இதை சொல்லிக்கிட்டே இருக்கப்போ உங்க ஆழ் மனசு என்ன இவன் இதையே சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை இதான் இவனோட ரியாலிட்டியா இருக்குமோ நினைச்சு அதையே நம்பிடும். நம்ம ஆழ் மனசுக்கு லாஜிக்கா யோசிச்சு முடிவெடுக்கலாம் தெரியாது. அதை செய்யறதுக்கு தான் கான்ஷியஸ் மைண்ட் ஒண்ணு மார்க்க இருக்கு. பேஸ் நீங்க பண்ணி டெய்லி செய்யற ரவுண்ட் சில ஒன்னோட வேலைகளை மார்க்க லாஜிக்கா பேஸ் பண்ணி யோசிச்சு முடிவெடுக்க அந்த மைண்ட் யூஸ் ஆகும். அந்த கான்ஷியஸ் மைண்ட் யோசிக்கிற விஷயங்கள் மட்டும்தான் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனாலும் பண்ணி நம்ம அதான் உண்மை நம்புறதால இந்த அவுட்டர் வேர்ல்ட்ல உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட ரேங்க் அண்ட் மார்க்க பேஸ் பண்ணி ரவுண்ட் ஒன்னோட ரிசல்ட்ஸ் பேஸ் நீங்க பண்ணி எந்த ரவுண்ட் ஆழமான ஒன்னோட விஷயங்களை உண்மை நம்புறீங்களோ அதுக்கான எவிடன்சஸ் ரியாலிட்டியா உங்களுக்கு காட்டும். உங்க பண்ணி எண்ணங்கள் அந்த round நம்பிக்கையை ஒன்னோட வெளிப்படுத்தும். ரிப்பீட்டடா இது நீங்க சொல்ற அஃபர்மேஷன்ஸ் ஒரு உங்க முக்கியமான மைண்ட்ல task. நெகட்டிவான Link எண்ணங்களை அப்படிங்கிறது போக ஒரு வைக்கும். முக்கியமான அதுக்கு டாஸ்க். பதிலா இது புது முடிஞ்சதுக்கு நம்பிக்கைகளை அப்புறமா உங்க ஆழ் உங்களோட மனசுல ரேங்க் அப்படியே விதைக்கலாம். தீட்டா ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹாஃப் அண்ட் ஸ்லீப் மார்க்க ஸ்டேட்ல பேஸ் பண்ணி உங்களோட விருப்பங்களை அஃபர்மேஷன்ஸ் சொல்றதும் விஷுவலைஸ் உங்களோட செஞ்சு ரேங்க் பார்க்கறதும் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட ப்ரோக்ராம் பண்ற வழிகளா இது இருக்கும். உங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ராங்கான உங்களோட இன்டென்ஷன்ஸை ரேங்க் அண்ட் யூனிவர்ஸ் கூட மார்க்க பேஸ் கனெக்ட் பண்ண பண்ணி முடிஞ்சா ரவுண்ட் நீங்க ஒன்னோட நினைக்கிற ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் பப்ளிஷர் ரியாலிட்டியில ரவுண்ட் டூ கொண்டு வர கவுன்சில் முடியும். இந்த அஃபர்மேஷன்ஸ் ரைஸ் விஷுவலைசேஷன்ஸ் ஃபில்லிங் உங்களோட அப்படிங்கிறது டெய்லி ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல முக்கியமான பிராக்டிஸ் டாஸ்க். பண்ணணும். இது அப்பதான் முடிஞ்சதுக்கு உங்களோட அப்புறமா அந்த நாள்ல உங்களோட நடக்கிற ரேங்க் அண்ட் நெகட்டிவான மார்க்க பேஸ் விஷயங்களோட பண்ணி தாக்கத்தை ரவுண்ட் குறைக்க ஒன்னோட முடியும். ரிசல்ட்ஸ் உங்களோட பப்ளிஷர் கிளியர் ரவுண்ட் டூ இன்டென்ஷன் தான் கவுன்சிலிங்க்கு யூனிவர்ஸுக்கு யாரெல்லாம் அனுப்புற ஸ்ட்ராங்கான மெசேஜஸா அப்ளை இருக்கும். இந்த மாதிரி